27 வருட சிறை தண்டனைக்கு பிறகு அந்த நபர் அன்னைக்கு தான் விடுதலை அடைகிறாரு. அதாவது 1990 பிப்ரவரி 11ஆம் தேதி அவர் விடுதலை அடைகிறாரு. அந்த 27 வருஷமும் அவர் பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி ஏகப்பட்ட அளவுக்கு டார்ச்சர் செய்யப்பட்டிருக்காரு. கடும் வெயில்ல பாறைகள் உடைக்கணும், கட்டாந்திரையில தான் படுக்கணும். இதெல்லாம் விட மிக முக்கியமானது, அவரோட பையன் இறந்த இறுதி சடங்குக்கு கூட இவர் அனுமதிக்கப்படலை. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த நபரை அழைச்சிக்கிட்டு சிறைக்கு வெளியில ஒரு காவலாளியும் வந்திருக்காரு. அப்ப எதிரில் ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் நின்று இவரை பேட்டி எடுக்கிறதுக்காக நின்று இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு, அந்த நபர் யாரு, உங்க கூட வந்திருக்காரு, அவர் உங்களை டார்ச்சர் பண்ணவள ஒருத்தர் தானே அப்படின்னு கேட்கும்போது இந்த நபர் ஒரு சின்ன சிரிப்போட சொல்லியிருக்காரு, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், என்னை டார்ச்சர் பண்ண பல பேர்ல ரொம்ப முக்கியமான நபர் இவர் தான். ஆனா அது எல்லாமே சிறைக்கு உள்ள நடந்துச்சு. அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் அங்க விட்டுட்டு வந்துட்டேன். அது இல்லாம அந்த நினைவுகளை எடுத்துக்கிட்டு நான் உங்ககிட்டயோ இல்லை என்னோட வீட்டுக்கோ நான் போறேன் அப்படின்னா அங்கேயும் நான் கைதியாத்தான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்துடும். அதனால எல்லாத்தையுமே நான் அங்க விட்டுட்டேன். இவர் என்னோட நல்ல நண்பர், இவர் மேல எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது, எந்த விதமான வருத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்காரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருந்த அந்த நபர், என்னடா நம்ம இவ்வளோ டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் கூட இவர் இப்படி பேசுறாருன்னு அவரையும் மீறி உடஞ்சி அழுதுருக்காரு. அந்த இடமே ஒரு நெகிழ்ச்சியான தருணம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நபர் வேற யாரும் இல்லை, உலகத்தவர் அனைவராலும் அறியப்பெற்ற அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற திரு நெல்சன் மண்டேலா அவர்கள். அவர் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் சிறை காவலாளிகள் அத்தனை பேருமே பயந்தாங்க, கண்டிப்பா நமக்கு தண்டனை கொடுக்க போறாரு அப்படின்னு. ஆனா மாறா அவரோட பதவியேற்பு விழாவுக்கு இங்கிருந்து சிறை காவலாளிகள் பல பேரும் இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுல சில காவலர்களுக்கு அவரோட மாளிகையிலேயே வேலையும் போட்டு கொடுத்திருக்காரு. திரு நெல்சன் மண்டேலா அவர்களோட வாழ்க்கையிலிருந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, forgiveness is not weakness, it is a weapon of the truly powerful. அதனால ஒரு சில பேர் உங்களை வார்த்தைகளால் காயப்படுத்திருக்கலாம், ஒரு சில பேர் உங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களை காயப்படுத்திட்டு போயிருக்கலாம். அவங்க எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அவங்கள மன்னிச்சுட்டு முடிஞ்சா மறந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை தொடருவோம்.